Good evening. So afternoon around 3 o'clock Solapur on the reach ache. So solid at 10 hours drive with a few stops. Road ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. Drive was very good. என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாருக்கும், எஸ்பெஷலி நம்ம சித்ரதுர்காலேருந்து டைவர்ஷன் எடுப்போம் டுவோர்ட்ஸ் சோலாப்பூருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் புனே மும்பை ரோடு. அதில் வந்து சித்ரதுர்காலேருந்து டில் ஆல்மோஸ்ட் சோலாப்பூர் வரைக்கும் நாட் ஈவன் ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது. இருக்குது அங்கங்கே ஒன்று ரெண்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, சில பாதிக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மீதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரோட் சைட் தாபா மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஸோ குட் ஃப்ரம் ஃபேமிலி பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா லாரி கண்டெய்னர்ஸ் எக்கச்சக்கம் இந்த ரோட்டில். மேபி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி டைப் தான் இருக்க தவிர, ஒன்றும் ஒரு ஃபேமிலியோடு போனால் ஒரு வாஷ்ரூம் ஸ்டாப் பண்ணுறது கூட ஒரு இடம் கிடையாது. ஒரே ஆப்ஷன் we have பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது, அதை தவிர வேறு ரோடு. தட் இஸ் ஒன் திங் நோட்டபிள். பெஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஃபுட்டு சித்திரகிட்ட யூ ஹாவ்ஸ் ஃபியூ குட் ஹோட்டல்ஸ், அதை வாங்கிட்டு நம்ம பேக் பண்ணிட்டு வரணும். ஆமாம், நம்ம அப்படி தானே பண்ணணும். தட் இஸ் ஒன். நல்ல வேளை நம்ம வந்து A to Bல நாங்கள் வந்து பூரி பார்சல் பண்ணிட்டோம். ஸோ தட் வாஸ் அ சேவிங் கிரேஸ். வந்தாச்சு. ஸோ 3 o'clock வந்தாச்சு. ஸோ ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஸோ ஹேட் சம் 1.5 hours குட் ஸ்லீப். வந்து டக்குன்னு ரெஃப்ரெஷ் பண்ணி லஞ்ச் முடிச்சு கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு படுத்தாச்சு. ஸோ நவ் வி ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் ஃபார் என்ன சொல்ல, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக தான் சொன்னோம், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக. வி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆன் த வே. மேபி another 10 minutes we should be there. Let's see. அது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா மேபி I feel it will get over maybe an hour or so. அதுக்கப்புறம் we will try to just go around the Solapur the roads. ஸோ பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக பிளான் கிடையாது. Just like that we want to அப்படியே roam here on that busy food street, whatever it is there. அவ்வளோ. That is a plan. Mountains always felt so pretty, and no one's sending postcards from the city. I've been walking downtown every day. It's better just to always try to fit in. சோலாப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நேற்றுக்கு ஆல்மோஸ்ட் 3:30 இந்த ஆஃப்டர்நூன் சோலாப்பூர் வந்தோம். ஸோ ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போனோம். ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஆல்மோஸ்ட் 2 hours ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சது. ஸோ வி ஹேட் டின்னர் அண்ட் வெரி குட் ஸ்லீப். ஏன்னா நேற்றுக்கு ஏர்லி மார்னிங் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி வந்து லாங் ட்ரைவ் வந்ததுனால நல்ல தூக்கம். ஸோ காலையில் கொஞ்சம் லேஜராக எழுந்து ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு now around 11 o'clock we started from Solapur. So now we are heading towards Bhimashankar. So இன்னொரு ஜோதிர்லிங்கம், அது 12 ஜோதிர்லிங்கத்தில் அது ஒரு ஜோதிர்லிங்கம். ஸோ இங்கேருந்து அரௌண்ட் 350 kilometers. So 6.5 to 7 hours drive. So just started, hardly 15-20 minutes பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். We will see.
சோலாப்பூர்லேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 220-230 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து we are taking the deviation. ஸோ அது வந்து கேடாகாங் அப்படின்ற ஒரு ஊருக்கிட்ட we have to take right when we are coming from சோலாப்பூர். இது வந்து ஷிரூர் சத்தாரா ரோடு இது. ஸோ இங்கேருந்து another 130-150 கிலோமீட்டர்ஸ் பீமாசங்கருக்கு. ஸோ ஹார்ட்லி another 2.5-3 hours டிரைவ் இருக்கும். ஏன்னா இது வந்து சிங்கிள் ரோடு எப்படி இருக்கும்னு தெரியாது, போக போக தான் பார்க்கணும். அண்ட் கொஞ்சம் கார் செஷன்ஸும் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் பீமாசங்கர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ பீமாசங்கரை பற்றி, அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் குயிக்காக சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி ஜோதிர்லிங்கம், 6வது ஜோதிர்லிங்கம் இது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 13th century அப்போது ஆஸ் பர் லெஜெண்ட் இது கட்டினதாக சொல்கிறாங்க. சுயம்பு லிங்கமாக இருந்தாலும் இந்த கோயில் கட்டினது 13வது century போல் சொல்கிறாங்க. 13-14ஆம் நூற்றாண்டு டைப்பில். ஸோ இது ஆக்சுவலாக இதோட மைத்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்லலாம், ஹிஸ்ட்ரி இது எப்படி எடுத்துட்டாலும் லெஜெண்ட்ஸ் பிரகாரம் இங்கே பீமாசூரா வதம் பண்ணது. பீமாசூரன்றது கும்பகர்ணனோட மகன். ஸோ அவன் வந்து அர்த்தநாரீஸ்வரராக வந்து அங்கே வதம் பண்ணதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ அந்த இடம்தான் இது பீமாசங்கர். இது சஹ்யத்ரி மலை, அந்த குரூப் ஆஃப் அந்த மலை வெஸ்டர்ன் காட் சைடில் இருக்குது மகாராஷ்டிராவில். சுற்றி ஃபுல்லாக காடு, ரொம்ப அழகான ஒரு சீனிக் ட்ரைவாகவும் இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரானாலே ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கும். ஸோ நானும் அதை உணர்ந்தேன். ஒரு முக்கியமான கோயில் சொல்லலாம், பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோயில். ஏன்னா இது 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு கோயில் எழும்போது ரொம்ப முக்கியம்.
நாங்கள் வந்து இந்த நட்ராஜ் ரிசார்ட்டுன்னு ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணி தங்கினோம். இது வந்து ஒரு அரௌண்ட் 10 கிலோமீட்டருக்கு கோயிலுக்கு முன்னாடியே இருக்கும். சரி, ஒரு மெயின் ரீசன் எப்படின்னா க்ரௌட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம யூடியூப்லாம் ரெஃபர் பண்ணும்போது அங்கே 4 வீலர்ஸ் பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இடம் இல்லை. அதெல்லாம் மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தது. ஸோ பெட்டர் வந்து முன்னாடியே நம்ம ஒரு ஹோட்டல் ரூம் பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலும் முன்னாடியே போட்டோம். ஒரு ரீசனபிள் ஹோட்டல், ஒரு பேசிக் அமெனிட்டிஸோடு உள்ள ஹோட்டல். ஃபுட்டு கீழே ஹோட்டல் இருக்குது செப்பரேட்டாக. த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ரூம் சர்வீஸ் இல்லை. ஏன்னா அந்த ஒரு மழை காலம், ஒரு அன்சீசன் மாதிரி இருந்ததுனால மச் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. மற்றபடி 1 நைட் ஸ்டேக்கு லுக்ஸ் ஓகே. ஸோ அங்கே தான் தங்கினோம். ஸோ அப்புறம் அங்கே ஹோட்டல் ரீச் பண்ணி ஒரு 1 hour வி ஜஸ்ட் டுக் அ பிரேக். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 6:30 போல் செக்இன் பண்ணினோம். ஒரு 7:30 மணி வாக்கில் நாங்கள் கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பிஃபோர் 8 வி ரீச் த டெம்பிள். ஒரு 20 minutes to 30 minutes ட்ரைவ் தான். பட் நீங்கள் பாருங்கள், அரௌண்ட் 7:15 7:30 எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து ஐ திங்க் சன்லைட் இஸ் ஸ்டேயிங் ஃபார் மோர் டைம். ஸோ விச் இஸ் ஒன் வே குட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு காட் செஷனில். ஸோ லெட்ஸ் சி, தர்ஷனுக்கு போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிது. ஸோ கும்பல் இருந்தது. ஒரு 1 to 2 hours ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்கிறது, அங்கே போனாலே அது ஒரு டிஃப்ரெண்ட் டிவைன் ஃபீலிங் கிடச்சிது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலை. அங்கே தர்ஷன் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் நம்ம கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் இறங்கி வரணும். ஒரு 500 meters நடக்கிற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 200 to 250 steps இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பன் மொத்தமாக அதில் அப்படி இறங்கி மேலே ஏறதுக்கு 250-300 steps வரும். கோயில் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் அதே ரூட்டில் எப்படி வந்தீங்களோ அதே வழியால் தான் வெளியில் வரணும். அங்கே 2 பக்கமும் உங்களுக்கு நிறைய கடையெல்லாம் இருக்கும். ஸோ பேசிக்கலி இங்கே அந்த ஸ்வீட்ஸ், அந்த பால்கோவா நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி வெரைட்டி ஸ்வீட்ஸ் அங்கே ஃபேமஸ்ஸு. அப்புறம் சாமி ரிலேட்டடாக படம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உள்ள கோயில் தான் அங்கே கடைகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். 2 பக்கமும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ மொத்தத்தில் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்ததில் ஒரு நல்ல தரிசனம், திருப்தியான தரிசனம் கிடச்சிது.